இன்னும் ஒரு செய்தி, அதுவும் பந்துல குணவர்தன தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கான செலவுகளை அரசாங்கம் செய்கிறதா என்றொரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்து நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது ஊடகவியலாளர் சந்திப்பில் பந்துல குணவர்தன் அவர்கள் தெரிவித்த கருத்து ஆம் என்று அவர் ஆரம்பித்து அதற்கான பதிலை வழங்கினார். ஓ என்று ஆரம்பித்து அவர் பதில் வழங்க முற்பட்டிருந்தார். அந்த பதிலில் எங்கேயும் அவர் இவ்வடியான சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்ற விடயத்தினை அவர் குறிப்பிடவில்லை. கேட்ட கேள்வியை ஏற்றுக்கொண்டதாகவே அவரால் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் சுட்டிக்காட்டியது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வாறான சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பது போன்ற விடயம்தான் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள். 1986 ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதனத்தில் அவர்களுக்கு சில சிறப்புரிமைகள் இருக்கின்றன. ரணசிங்க பிரேமதாசனுடைய மனைவி ஹேமா பிரேமதாசுக்கும் அவ்வாறு வழங்கப்பட்டது போன்ற விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதில் எங்கேயும் அவர் இந்த சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்து செல்வதற்கான செலவுகளை அரசாங்கம் செய்ததாக குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆனால் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்லது பந்துல குணவர்தன சொல்ல வந்த விடயத்தினை அவர் சரியாக சொல்லாமை போன்ற காரணங்களினால் கோட்டாபய ராஜபக்ஷக்கான செலவுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை நாங்கள் நேற்றைய தினமே சுட்டிக்காட்டியிருந்தோம். அமைச்சர் பந்துல குணவர்தன சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறார், சரியான விளக்கம் இல்லாமல் பேசுகிறார் என்று. என்ன கேட்டாலும் ஒரு விரிவான விளக்கத்தினை வழங்குவது, அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்பது அவருடைய அண்மை கால வாடிக்கையாக இருந்து வருகிறது. எனவே அவர் ஊடக அமைச்சராக எப்படி செயற்பட போகிறார், ஊடக பேச்சாளராக செயற்படுவது என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியாது. ஏனென்றால் அது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் அந்த ஊடக அமைச்சில் சில வேளைகளில் மாற்றங்கள் வரலாம். இதுவே கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்து இப்படி வெளியாக இருந்தால் அவர் இத்தனைக்கும் ஊடக பேச்சாளர் என்ற பதவியில் அது ஊடக அமைச்சிலிருந்து விலக்கப்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் அவர் தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையாக அரசாங்க தகவல் திணைக்களம் அப்படி எதுவும் இல்லை, அனைத்துமே கோட்டாபய ராஜபக்ஷனுடைய தனிப்பட்ட செலவுகள் மூலமே மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அரசாங்க தகவல் திணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதன் பணிப்பாளர் மகான் சமரநாயக்க இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.